இது மக்கள் கருத்து நாளிதழ். உண்மையை உறக்க சொல்வோம் உலகிற்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் KN சேகர் அறிமுக விழா கொரட்டூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையான அதிமுகவின் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையான அதிமுகவின் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் எஸ் வேதாச்சலம், பாஸ்கர், ஆனந்த கிருஷ்ணன், கண்ணதாசன், சுந்தரம், பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் KP பாண்டுரங்கன், மாநில இளைஞர் சங்க துணை செயலாளர் RK கோபிநாத், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சசிகலா ஜெயராமன் மற்றும் நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர், எங்களுக்கும் தன்மானம் உள்ளது, எதை விட்டுக் கொடுத்தாலும் தன்மானத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அண்ணன் எடப்பாடியார் யாரை வேட்பாளராக அம்பத்தூர் தொகுதி அறிவித்திருந்தாலும் நாங்கள் முழு மனதோடு வெற்றியடைய பணியாற்றுவோம் எனவும், இதனைத் தொடர்ந்து பேசிய பாமக அம்பத்தூர் வேட்பாளர் KN சேகர், தமிழக முதலமைச்சராக எடப்பாடி அமர வைக்க வேண்டும். உலக நாடுகளில் இந்தியாவை கண்டு அஞ்சுகிறது என்றால் அது ஒரே நபர் மட்டுமே, அவர்தான் மோடிஜி. ஆளுகின்ற அரசாங்கம் செய்கின்ற ஊழலை எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய எங்களுடைய குடும்ப தலைவர் அன்புமணி ஆதரவோடு களத்தில் இருக்கிறோம் எனவும் பேசினார். எந்த சட்டமன்றமும் இந்த அளவுக்கு வாக்கு பெற்றது கூட அந்த அளவுக்கு நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கு உடைய மாம்பழ சின்னத்தின் சொந்தக்காரர் அம்பத்தூர் வெற்றி வேட்பாளர் அண்ணன் KN சேகர் அவர்களை அறிமுகப்படுத்தும் கூட்டத்திற்கு சிறப்பான முறையில் பணியாற்றக்கூடியவர். ஏற்கனவே அம்பத்தூரை பற்றி எந்தெந்த இடத்துல எந்த சந்து கொண்டு இருக்கு, எந்தெந்த இடத்துல என்னென்ன இடங்கள் இருக்கு என்று அனைத்தையும் தெரிந்தவர், நமக்கெல்லாம் பழகக்கூடியவர். எதையுமே பேசுறது இல்லப்பா, நீ என்ன சொல்றீங்களோ, கூட்டணி கட்சிக்காரங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் ஏற்றுக்கொண்டு பணியாற்றக்கூடியவன் அப்படி என்று மிக அற்புதமாக, அழகாக, சிறப்பாக மக்கள் ஏற்கின்ற வகையிலே இந்த சிறப்பான முறையிலே நமக்கெல்லாம் வேட்பாளராக வந்திருக்கின்றார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் MGR அவர்கள், இவருடைய தலைவர் தங்க தலைவர் சேலத்து சிங்கம் அண்ணன் எடப்பாடி வேட்பாளர். நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி முடிவு சொல்வது இன்னும் 24 நாள் இருக்குது. எடப்பாடி என்றும் சொல்லும்போது நாம் தமிழகத்தில் புரிஞ்சு நிற்கும். இந்த எதிர்கட்சி தலைவர், நாளைய முதலமைச்சர், அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியுடைய ஆசை பெற்று எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற இந்த தொகுதிக்கு தலைமையேற்று வழிநடத்துகின்ற என்னுடைய அருமை நண்பரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்நாள் நம்முடைய குழு தலைவரும் அருமை சகோதரர் அலெக்சாண்டர் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து, அதே போன்று இந்தியாவினுடைய பிரதமர் உலக நாடுகளே இன்றைக்கு அச்சப்படுகின்ற அளவுக்கு ஒரு பிரதமர் என்று சொன்னால் அது மோடிஜி என்பதை யாரும் எதிர்க்க முடியாது. அதே போன்று எங்களுடைய குடும்ப தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கத்தை பட்டி தொட்டி எங்கும் 100 நாட்கள் தூங்கியும் தூங்காமலும் இந்த அவலநிலையை, ஆளுங்கட்சியுடைய அவலநிலையை எடுத்து சொல்லி இந்த ஆட்சியை அகற்றியாக வேண்டும், நம்முடைய முதலமைச்சராக எடப்பாடியார் வர வேண்டும் என்று இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பேசி வருகிற எங்களுடைய அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆசை பெற்ற அவருடைய மாவட்ட செயலாளர் அருமை தம்பி ஆனந்த கிருஷ்ணன் அவர்களே,